ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த காலை வரைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜூன் மாதத்தின் 2ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மே மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து, எங்கள் ஜீவனை காத்து, எங்கள் சரீரத்தை பாதுகாத்து, எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து தகப்பன் போல சுமத்த வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேடுகளுக்கு ஒரு குறையும் இல்லை என்ற வார்த்தையின்படியே சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. இந்த வார்த்தையின்படியே நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களால் முடிந்த வரையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் கொடுத்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த கணவனுக்காக நன்றி, மனைவிக்காக நன்றி, வேலைக்காக நன்றி, ஊழியத்திற்காக நன்றி, பிசினஸ்க்காக ஸ்தோத்திரம், கடன் இல்லாம வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக, கல்விக்காக, அவருடைய எதிர்கால வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வாகனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பயணித்து ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். அங்கே வியாதிகள் விளைவின் வந்த பொழுதும் கர்த்தர் எங்கள் அடைக்கலம் பலனும் ஆபத்து காலம் அனுகுணமான துணையாக இருந்திடும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஏகோ ஈரே ஸ்தோத்திரம். எகோவா ஈரே ஸ்தோத்திரம். எகோவா ரஃபா ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் உருவாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறேன். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறேன். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கைகளை உயர்த்தி அதி சீக்கிரத்துல எங்கள் உபத்திரவம் நீங்கட்டும் ஆண்டுகிறேன். அதி சீக்கிரத்தை எங்கள் கண்ணீர் கழிப்பாய் மாறட்டும். அதி சீக்கிரத்தை எழும்ப முடியாதான் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் கேட்கிறதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, விசுவாசிக்கிறதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் நம்புகிறதா யெகோவா ரஃபா என்ற, யெகோவா ஈரே என்ற நாமத்தினாலே. எஸ் லார்ட், உண்மையாய் நம்புகிறோம், முற்றிலுமாய் நம்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இப்பொழுதே கர்ப்பத்தை திறப்பீராக. திருமணத்திற்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கடன்கள் அடைக்கிற கிருபை இயேசுவின் நாமத்திலே திறந்து கொடுவீராக. அப்படியே வாழ்க்கை முழுவதும் அற்புதங்களை நடத்துவீராக. ஸ்கின் அலர்ஜி இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்திலே இணையட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே வேலைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, வேலையில் உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே உயர்வு உண்டாகட்டும்.
ஆண்டவர் வெளிநாடு போக விரும்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசா காணிகளில் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், பேரப்பிள்ளைகள் ஆசீர்வாதம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் கல்விக்கு போகிறாங்க, கூடங்களுக்கு போறாங்க, ஸ்கூல்ஸ்க்கு போறாங்க. சிறு குழந்தையிலிருந்து ஆண்டவரே 1ஆம் வகுப்பு ப்ரீகேஜி யூகேஜிலிருந்து போகிற பிள்ளைகள், ஆண்டவரே 12ஆம் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தருடைய பிரசனம் அவரோடு இருந்து அவருடைய காரியமோ ஒன்றால் செய்யமா முடியட்டும். எல்லா கோவிட் போன்ற அந்த கொரோனா போன்ற வைரஸுக்குள்ள பிள்ளைகளை தப்புவித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம எப்படி ஒரு நல்ல தகப்பன் இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் பைபிள்ல அப்படின்ற குறித்து நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இடையில நேற்றைய தினம் நம்ம தெரிந்த திருச்சபை சென்னை பேராயத்துல நாம் தியானித்த பகுதியை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏனென்றால் எல்லாரும் தியானித்த பகுதி தானே. அதனால அவங்கவுங்க ஆண்டவருக்கு என்னென்ன காரியங்கள் விளக்கி காண்பித்தாரோ இன்னும் மேலும் கூட கொஞ்சம் காரியங்களை நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் என்ன தருகிறாரோ அதை சுருக்கமாக நான் சொல்லி இந்த நாளிலே செபிக்க நான் பிரியப்படுகிறேன். சரிங்களா? நீங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொடுங்க. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 3. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 3 ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அது. அது எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, தாவீதின் மகனாகிய சாலமோனை ராஜாவாக்கினார் கர்த்தர். அப்படியே அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம், பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா தாவீதுக்கு சாலமோனுக்கு முன்பாக 4 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். அதாவது தாவீதின் மனைவிமார்களுக்கு பிறந்தவர்கள். ரைட்? அதுல நீங்க 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த 4 பிள்ளைகளுடைய பெயர்களும் இருக்கும். அதுல நான் 2 பிள்ளை பேரை சொல்றேன், நீங்க 2 பிள்ளை பேரை எழுதி அனுப்புங்க. அதோனியா அப்படின்றவரும் அப்சலோம் என்பவரும் அவங்க சாலமோனுக்கு அண்ணன்மாருங்க. 2 பேருமே படை வைத்திருந்தார்கள். 2 பேருமே அரசு ஆள வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தார்கள். 2 பேருமே அப்பாவிடத்துல எப்படியாவது தட்டி பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோடு கூட வாழ்ந்தார். 4 பேர் மொத்தமே 4 பேர். ஆனாலும் பாருங்க, ஆண்டுடைய பார்வையில சாலமோனுக்கு அந்த ராஜா பதவி கொடுக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, பத்சேபாள் இடத்துல தாவீது செய்த அந்த கொடுமையான காரியங்களை கர்த்தர் ஈடு செய்வதற்காக, அந்த காரியத்திற்கு கர்த்தர் நியாயம் செய்வதற்காக, பத்சேபாள் பக்கத்துல நின்று நியாயம் செய்வதற்காக. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க, கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டவங்க, கணவனை பறி கொடுத்தவங்க, ஒரு மகனையும் பறி கொடுத்தவங்க, எப்படியாவது அந்த பெண்மணிக்கு கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே. நல்ல கவனிங்க, எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமானவர் பாருங்க. அந்த ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு உதவி செய்யணும் என்பதற்காகவே உடனே ராஜா சாலமோனை ராஜாவாக மாற்றினார். தாவீது சாலமோனை ராஜாவாக மாற்றினார். இதுதான் பேக்ரவுண்ட். அது அதில் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இருந்தது. இந்த 4 அண்ணன்மார்களுக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமும் இருந்தது. சரி, இன்னைக்கு அந்த ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க முதல்ல யூதா ட்ரைப் மட்டும்தான் தாவீது கேப்சர் பண்ண முடியாது. அந்த பேக்ரவுண்டை நீங்கள் சொல்லணும்னா, தாவீது ஒரு 300 பேரோடு தான் இருந்தார். அதுக்கப்புறம் 400 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 600 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 600 பேரை வைத்து யூதா கோத்திரத்தை மாத்திரம் முதல்ல பிடிச்சாரு. அதுக்கப்புறம் மீதி 11 ட்ரைப்ஸையும் 11 கோத்திரத்தையும்
தாவீது பிடிச்சாரு. இவந்தோ கர்த்தர் ஒரு காலத்துல தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாலும் அந்த பதவிக்கு உட்கார அவன் அநேக பிரயத்தனங்களை அவன் செய்ய வேண்டியதா இருந்தது. இப்போ ஹோல் 12 ட்ரைப்ஸுக்கும் சாலமோன் தான் கிங்காக இருக்கார். அந்த பேக்ரவுண்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ராஜ்யங்கள் பிரிகிறது. அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 12 கோத்திரத்துக்கும் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் இப்போ சாலமோன் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். சரிங்களா? சாலமோன் அடுத்து அப்படி ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். நல்ல கவனிங்க, இங்க நிறுத்துறேன்னா, ஒரு ராஜா ஆண்டவருக்காக 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். 1000. நான் இப்படி சொல்றேன், இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவரை தேடுவதன் முறை பல முறைகள் இருக்கிறது. அதுல ஒரு முறை, விசேஷமான முறைன்னா, நம்ம ஆண்டவருக்காக பலி செலுத்துவது. அது என்னன்னா, ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது இல்லை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது. இந்த காலத்தில் மிகவும் ஏற்புடையது. என்னுடைய ரொம்ப கிரிட்டிக்கலான சமயத்துல, என் வாழ்க்கையிலே பயங்கரமான சூழல்ல நான் எடுக்கிற ஆயுதம் என்னன்னா, சிறு வயதிலிருந்து, அதாவது ஆண்டவர்கிட்ட ரொம்ப அதிகமா சேர்ந்த நாட்கள்ல இருந்து ஒரு காரியத்தை செய்வேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நிறைய சொல்வேன். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். நான் 1000 மேல ஸ்தோத்திரங்களை சொல்லி கொண்டிருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 2 முறையாவது ஸ்தோத்திரங்களை சொல்வது அது வழக்கமாக இருந்தது. நிறைய நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்பொழுது ஆண்டவர் அதுல பிரியப்படுவார், ராஜா பிரியப்படுவார் என்ற வார்த்தையெல்லாம் தெரியும். நீங்க முக்கியமா பாருங்க, 1000 ஸ்தோத்திரம் பண்ணினா, நான் கேட்கிறேன், 24 மணி நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு எத்தனை முறை நாம ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம்? 1000 முறை சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். எனக்கு நல்ல நினைவு, நேற்றே நான் சொல்லியிருக்க வேணும் சபையில். அது என்னன்னா, ஒரு டெலிவிஷன் சேனல், உங்களுக்கு தெரியும், எந்த டெலிவிஷன் சொல்ல விரும்பல, 1000 ப்ரைஸஸ் ஸ்தோத்திர பலிகளை அது போடுவாங்க. காலையிலலாம் போடுவாங்க. நிறைய நேரம் அதோடு கூட உட்கார்ந்து கூட சொல்லியிருக்கிறேன். அது வீட்டுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். 1000 முறை ஸ்தோத்திரங்கள் சொல்லுவாங்க. நீங்க அவங்க வாழ்க்கையை ஆரம்பத்தை நீங்க பாருங்க. ஆரம்பத்திலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு எளிய வாழ்க்கை தான், ரொம்ப ரொம்ப எளிய வாழ்க்கை தான். அநேகமா அந்த டவுன்லலாம் அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். ரொம்ப சின்ன சின்ன ஊழியக்காரர், துதி சங்கர், அந்த மாதிரி ஊழியக்காரர்களோடு கூட தான் அவர் பயணித்து கொண்டிருந்தார். ஆனா இந்த ஸ்தோத்திரத்தை கையில் எடுத்த உடனே நான் அந்த வித்தியாசத்தை பார்க்குறேன். எல்லாரும் நிறைய சேனல்ஸ், நிறைய யூடியூப்ஸ், வாழ்க்கையில நிறைய சேட்டலைட் டிவிஸ், இவை எல்லாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஆனால் அந்த வளர்ச்சி என்பது ரொம்ப சீக்கிரத்துல துரிதமாய் யாருக்கும் ஏற்படுவதில்லை. அது ரொம்ப கஷ்டம். அது ஏற்படாது. ரொம்ப ஜெயிக்கிறது கஷ்டம். நிறைய தோத்து தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் சேனல்லாம் மூடிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சேனலை விட்டு போயிருக்காங்க. குடும்ப சண்டை, பிரச்சனைகள், இவன் மத்தியில அது நடத்த முடியாது போய் என்று பலவிதமாக விட்டு போயிருக்காங்க. என்னால் நினைக்கிறது, அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து, அந்த தொலைக்காட்சி கேபிள் டிவிலேருந்து, அது சேட்டலைட் டிவிலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து, அந்த 1000 ப்ரைஸஸை எப்படியாவது மார்னிங் ஸ்லாட், ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல போட்டுருவாங்க. அதன் பிறகு எத்தனை முறை வருகிறதுன்னு எனக்கு தெரியாது. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. பட் அவருடைய வளர்ச்சி இப்பொழுது எப்படி இருக்குதுன்னா, நான் ஒருத்தர் கேள்விப்பட்டேன். ஒரு தடவை நான் கார்ல ஒரு டிரைவரோடு போய் கொண்டிருந்த பொழுது அந்த டிரைவர் பேசி கொண்டிருந்தார். அப்போது சொன்னார், நான் ஈசிஆரில் ஒரு பாஸ்டரை பார்த்தேன், அந்த பாஸ்டர் டிவிலலாம் வராருன்னு சொன்னார். யாரும் அப்படி சொன்னார். அவர் ஒரு அடையாளத்தை சொன்னார். BMW காரில் வந்தார்.
ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ட்ராலி எடுத்துட்டு அவர் போனார். கோட் ஷூட்லாம் போட்டு நல்ல பெரிய பியூட்டிஃபுல் கூலிங் கிளாஸு ஒரு காகுலோடு அவர் போனார். அங்கே போய் மார்க்கெட்டில் போயிட்டு அவர் வாங்கினார் என்று அவரை குறித்து அவங்க சொன்ன விஷயத்த நான் பார்த்து அவங்க லைஃப் ஸ்டைல் எவ்வளோ தூரம் மாறி இருக்கு. இது நான் இது பொறாமையிலையோ வைத்தறிச்சலையோ நான் சொல்கிறேன் எனக்கு. ஏன்னா எந்த ஊழியக்காரையும் ஜட்ஜ் பண்ணுகிற தைரியம் என்னிடத்துல இல்லை. ஜட்ஜ் பண்ணுகிற அளவுக்கு நான் முட்டாளம். நான் என்னுடைய அளவு எனக்கு தெரியும், அவங்களுடைய அளவு எனக்கு தெரியும். கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறதுனால அவருடைய அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 1000 prayers அவங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமணம் நடத்தி வைத்தார், பேர பிள்ளைகளை பெற்றெடுத்தார். இந்த சென்னையில் அசைக்க முடியாத ஒரு ஊழியத்தை இந்தியா முழுவதும் அல்லது வெளிநாடுகளிலும் இந்த சேட்டலைட் டிவி வழியாக உலகமெங்கும் போய் கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பெருவாரியாக வெளியாளங்களே இருக்க மாட்டாங்க, அந்த குடும்பமே மாத்திரமே இருக்கும். ஆனாலும் அவ்வளவு வரவேற்பு அந்த தொலைக்காட்சிக்கு, அவ்வளவு வளர்ச்சி அந்த ஊழியக்காருக்கு. இன்னமும் ஒரு கூட்டத்தார் அந்த ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவே அவர்களை கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். ரொம்ப பெரிய அமேசிங் விஷயம் அது. அதை நான் இன்னைக்கு ஆராய்ச்சி பார்த்த பொழுது 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினா கர்த்தர் இப்படிலாம் வளர்ப்பாரா, இப்படிலாம் ஆசீர்வதிப்பாரா, இப்படிலாம் உயர்த்துவாரா அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாலமோன் மாத்திரம் ஒரு எக்ஸாம்பிள் இல்லை. நீங்க சாலமோனை நம்ம மேற்போக்காக கடந்து போயிடலாம். ஏதோ ஒரு நாள் அவர் பலியிட்டாரு, உடனே ஆண்டவர் ட்ரீம்ல தோன்றி இந்த வார்த்தையை சொல்றாரு. ட்ரீம்ல தோன்றி என்ன சொல்றாருன்னா, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொன்னார் என்றார். அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் 1000 ஸ்தோத்திரம் சொல்லிட்டோம்னா ஆண்டவரை நீ நைட்டே வந்து கேட்டுருவாரு அப்படிலாம் இல்லை. நான் அதான் சொல்லுவேன், அவங்க ஆரம்ப நாட்களில் இருந்து அந்த ஸ்தோத்திரத்தையே கண்டினியூவாக அவங்க சொல்ல ஆரம்பிச்சுனாங்க. அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு ஆரம்பிங்கன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு மெசேஜே அதுதான். உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரணும்னா 1000 சர்வாங்க தகன பலிகளை நீங்க செலுத்தணும் தினந்தோறும். எப்படின்னு தெரியல. நான் இன்னைக்கு ஒரு ப்ரேயர் நேற்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது நான் எத்தனை மணி நேரத்தில் அதை சொல்லி முடிப்பேன்னு எனக்கு தெரியாது. சில நேரங்களில் எனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஒரு சகோதரி சொன்னாங்க, நாங்கள் 40 நிமிஷத்தில் அந்த 1000 ஸ்தோத்திரத்தை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரத்தில் 1000 ஸ்தோத்திரங்களை சொல்லுவீங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். 24 hours யூ ஹேவ். பைபிள் நிறைய படிக்கணும், அதே சமயத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுதான் இவன் ஸ்தோத்திரம் வாயில மாத்திரமல்ல, மனசிலும். அவன் அடுத்த வசனம் சொல்லும் பொழுது அவன் எவ்வளோ ஹம்பிளா அப்பனை அவங்க அப்பாவை எப்படி கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், இவன் யாரு அப்படிலாம் சொல்றான். நான் உமது அடியான் தாவீது, நானும் ஒரு சிறு பிள்ளை, போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளை. ஐ ஆம் நத்திங் லார்ட். அவன் சொல்ற ஜெபத்துல பாருங்க, ஐ ஆம் நத்திங், இன்னசென்ட், எனக்கு புத்தி இல்லை, எனக்கு சுய புத்தி இல்லை, சொல் புத்தி இல்லை, எனக்கு சரியா பேச்சு வராது. யார் சொன்னது? அந்த மாதிரி மோசே சொன்னார்ல, எனக்கு சரியா பேச்சு வராது. பட் ஞானிகளிலே சிறந்த ஞானி மோசே. அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தார். அதாவது அவங்களுடைய கிங்டம்ல, அந்த அரண்மனையில, அந்த பார்வோனின் அரண்மனையில, பார்வோனின் அரண்மனையில நல்ல கற்று தேர்ந்திருந்தான். ஸ்கில்டு, ஞானம் உள்ளவன். அவர் சாஸ்திரங்களை கட்டி தேர்ந்திருந்தான். பைபிள்ல நீங்க நல்ல ஞானம் உள்ளவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அதை நம்ம ஒன்று ஒன்றா கூட பார்க்கலாம். அப்போதும் அடியானின் இருதயத்து அவன் கேட்கிறான் 9ஆம் வசனத்துல, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இனத்தென்று வகை இருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். உம்முடைய ஜனத்துக்கு, அதாவது இது ஒரு சுயநலமற்ற ஒரு பிரேயர்.
எனக்கு ராஜ்யம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு ஆஸ்தி வேணும், எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து என் காலத்துல நான் பயங்கர சந்தோஷமா இருக்கணும்லாம் ஜெபம் பண்ணல. உம்முடைய ஜனத்திற்காக நியாயம் விசாரிக்க, ஆட்சி செய்ய, நிர்வாகம் பண்ண தாளந்து வேணும், டேலண்ட் வேணும், ஞானம் வேணும். ரொம்ப அழகா கேட்டான் இல்ல. இன்னைக்கு இப்படி நம்ம கேட்கணும் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, உமக்கு பயன்படுகிற மாதிரி எனக்கு வேலை கொடுங்க, உமக்கு சாட்சியா இருக்கிற மாதிரி குழந்தையை கொடுங்க, உமக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி ஆஸ்தியை கொடுங்க, உமக்கு புரோஜனமா இருக்கும்படி எங்க பிள்ளைகளை கத்தருக்கென்று வளர்த்து எடுக்க எங்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தித்தாங்க. இதுவா இருக்கணும் நம்ம ஜெபம். ஜெபத்துல ஒரு சின்ன சேஞ்ச் வச்சுக்கோங்க. இந்த இந்த சாலமோன் ஜெபம் பண்ணால அது ஒரு அழகான சேஞ்ச் பார்க்குறேன். ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்குறேன். எனக்கல்ல ஆண்டவரே, நாட் ஃபார் மீ, ஃபார் யோர் பீப்புள் சேக், உங்களுடைய ஜனத்திற்காகவே அவர்களை நான் நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. ரொம்ப கஷ்டம்தான் அந்த மாதிரி செல்ஃப் சுயநலத்தோட கேட்காமல் பொது நலத்தோடு கேட்கிறது என்பது கஷ்டம்தான். ஆனாலும் நம் ஜெபத்தில் அடிக்கடி ஒரு சில மாற்றங்கள் வேணப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் 1000 ஸ்தோத்திர பலிகளிட்டு நீங்கள் உடனே சொல்லுங்கள், ஆண்டவரே என் குழந்தைக்கு ஒரு திருமணம் நடத்துவீங்கன்னா அந்த குழந்தையும் அந்த கணவனும் உங்களுக்கு சாட்சியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கப்புற குழந்தை கூடையக்காரனாக இருப்பாங்க. இந்த காரியத்தில் எங்களுக்கு கடன் அடைச்சிங்கன்னா அந்த கடன்லேருந்து வருகிற அந்த கடன் அடைச்ச அதுலேருந்து வருகிற அந்த நிர்வாகத்திலிருந்து கொண்டு வருகிற அந்த பணத்தை நான் அவனுடைய ஊழியத்துக்கு, மிஷனரிகளுக்கு கொடுப்பேன், ஆலயத்திற்கு கொடுப்பேன், ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பேன், ஊழியத்துக்காக என்னை ஒப்பு கொடுப்பேன், ஊழியத்துக்காக என்னை பயன்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெபங்கள் இப்படியாக மாற வேண்டும். ஆன்சர் பிரேயர் இஸ் ஆல்வேஸ் இந்த மாதிரி இங்கே ஜெபிக்கும் பொழுது தான் நீங்கள் அதை பதிலை பெற்றுக்கொள்ள முடியும், ரைட்? அதனால் நீங்கள் சாலமோன் ப்ரேயரை திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ணிக்கொண்டே இருங்க. அவன் சொன்ன காரியம் எனக்காக அல்ல ஆண்டவரே. அவனுக்கு நிறைய பிரச்சனை. 4 அண்ணன்மாருங்க அவன் தீர்த்து கட்டப்பாரு. அண்ணன் பிராணனை கேட்டு இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது கேட்டு இருக்கலாம். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அடுத்து இருப்பாருங்க, இது முடிச்சவனே ரொம்ப அழகா இருக்கும். கடவுள் சொல்றாரு 10ஆம் வசனத்தில், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது, ரைட்? இதுதான் நான் சொல்ல வரேன். கொஞ்சம் யோசனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப வீணா ஆண்டவரே ஆசீர்வதியும், காப்பாற்றும், ரத்த கொட்டைக்குள் வைக்கிறேன், சுருக்கமான ஜெபம், பெருக்கமான ஆசீர்வாதம் அப்படிலாம் இல்லை. உட்கார்ந்து பொறுமையா, ஆண்டவரே இந்த எச்சல், இந்த பாவம், அல்லது இந்த வாழ்க்கை, இந்த கடன், இந்த மனுஷன், அந்த மனுஷனை கூட ஆண்டவத்தில் காண்பீங்க. யுத்தம் கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப ப்ரிசைஸாக கேளுங்க. அவன் பேரை சொல்லி, அந்த பொம்பளை பேரை சொல்லி, அந்த ஆம்பளை பேரை சொல்லி, ஆண்டவரே இவன் எனக்கு விரோதமா எப்போதும் கூட்டு பேசுகிறான், அவனை நீங்க பார்த்து கொள்ளுங்க. அந்த கடன் எப்படி அடைப்பேன் தெரியல ஆண்டவரே, யூ ஹாவ் டு டூ சம்திங் லார்ட் என்று சொல்லுங்க. நிச்சயம் பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும், ஆமேன்னு சொல்லுங்க. அதனால உங்க ஜெபங்கள் உகந்த ஜெபங்களாக மாறட்டும். இப்பதான் கிளைமேக்ஸ். என்ன கிளைமேக்ஸ் தெரியுமா? தேவன் அவனை நோக்கி நீ ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீர் உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், உனக்கு உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஆமென் சொல்லுங்க. உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஸோ நம்ம வார்த்தை எவ்வளோ ப்ரெசைஸாக இருக்கணும். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல படுக்கையில் யோசனை பண்ணுங்க. ஆண்டவர் இடத்துல நம்முடைய ஜெபம் உகந்த ஜெபமாக மாறணும்னா, நான் எப்படி புலம்பலாம் கூடாது, அல்லது ஆண்டவரை திட்டக்கூடாது. ஆண்டவரிடத்துல ரொம்ப கெஞ்சி ஐயோ 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 ஐயோன்னு கதறவும் கூடாது. அதே சமயத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கணும். உகந்த ஜெபமாக மாறணும். அவருக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு குருடன் ஆண்டவரத்தில் தேடி வருகிறான். நீங்கள் அதை காஸ்பலில் பார்க்கலாம். 12th chapter of Matthew, I think so. அப்போ சொல்கிறாரு, எல்லாம் தடுக்கிறாங்க,
அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். இல்ல அவனுடைய தேவையை அழகா ஆண்டவரத்துல கேட்டு நிற்க வைத்து விட்டார். ஆண்டவரால ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. அவர் கேட்கிற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். அந்த மாதிரி நம்ம ஜபங்கள் இருக்கணும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க வேண்டும். வார்த்தையின்படியே ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். இதனால உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் எழும்பினதும் இல்லை. யார் வரைக்கும் தான்? இயேசு சுவாமி வர வரைக்கும். அதுக்கப்புறம் இயேசு சுவாமி வந்த பிறகு என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? இங்கே சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார். அல்லேலூயா. சகல ஞானத்திலும் சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இருக்கிறார். அதனால இயேசுவிடத்தில் நீங்க கேட்கும் பொழுது நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். இதுவும் பன்றி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ராவா. அது மட்டும் இல்லாம தம்பி, அது மட்டும் இல்லாம நீ கேட்டது மட்டும் இல்லாம நீ கேட்ட திருமணம், நீ கேட்ட குழந்தை, நீ கேட்ட வேலை, நீ கேட்ட கடனுக்கான உதவி, நீ கேட்ட எல்லாவற்றுக்கும் அது மட்டும் இல்லாம கூடவே 1 2 3 எல்லாம் செய்யறேன். என்னென்ன செய்யறேன் தெரியுமா? நீ கேளாத ஐஸ்வர்யம், மகிமை உனக்கு தருகிறேன், மகிமை தருகிறேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவன் உனக்கு சரியானவன் இருந்ததில்லை. உன் நாட்களில் நீடித்திருக்க பண்ணுவேன். நல்ல கவனிங்க. உன் தகப்பனாக தாவீது போல நீயும் உன் கட்டளையின் நியமங்களை கை கொண்டு வழிகளை நடப்பாயானால் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். ஐஸ்வர்யம் வந்துருச்சு, மகிமை வந்துருச்சு. அவனை போல ஒரு ராஜா உலகத்துல இல்லை. நீ விரும்பாத அல்லது நீ கேட்காத நீடித்த ஆயுசு நாட்களையும் நான் உனக்கு தருவேன். உன் நாட்களிலே சமாதானத்தையும் நான் தருவேன். இதெல்லாம் அந்த கனவு தெரிஞ்ச பிறகு உடனே பாருங்க, அவர் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலியை செலுத்தி என் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தார். திரும்பவும் ஜெபம், தேங்க்ஸ் கிவிங். வாங்கிட்டு பிறகு மறந்து போயிடுறல. சில நேரத்தில் அப்படிதான் வாங்கிட்டு நம்ம மறந்துடுவோம். ஆண்டவர்கிட்ட திரும்பவும் நன்றி செலுத்துறான், திரும்பவும் சர்வாங்க தகன பலி செலுத்துகிறான். பிரியமானவர்களே, ஞானம் மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யம், ஞானம் மாத்திரமல்ல, நீடித்த நாட்கள், ஆயுசு நாட்கள், ஞானம் மாத்திரமல்ல, மகிமை, ஞானம் மாத்திரமல்ல, அவனை போல ஒரு ராஜா இல்லை. ஞானம் மாத்திரமல்ல, அவன் நாட்களிலே சமாதானம். இன்னொரு கூட ஆடடா இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவீதிடத்துல நான் கட்டவனான்னு சொன்ன ஆலயத்தை நீ உன் கைகளில் கட்டுவாய். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே சாலமோன் வாழ்க்கையில் இவர்கள் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு 1000 முறையாவது ஸ்தோத்திரம் ஏறெடுத்து நன்றி பலிகளை செலுத்தி, சர்வாங்க பலிகளை செலுத்தி, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, உடன்படிக்கையை நிறைவேற்றி உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை உண்மையாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் கேட்டதையும் கேட்க மறைந்த அனைத்தையும் நீர் கூட்டித்தார். நாங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு நிரம்பத்தார். மகிமையும் கனத்தையும் பிள்ளைகளுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். நாங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். டிரான்ஸ்ஃபர் கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ப்ரொமோஷன் கொடுங்க இயேசுவின் நாமத்தில். வியாதிகள் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று நீர் அநேகரிடத்தில் கேட்டீரப்பா, அநேகரிடத்தில் கேட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன பார்வை அடைய வேண்டும்? நான் நடக்க வேண்டும், எனக்கு குழந்தை வேண்டும், எனக்கு வேலை வேண்டும், எனக்கு உதிரத்தின் போக்கு நிற்க வேண்டும். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தள்ளி உன் ஆலோசனை எல்லாம் ராஜா இயேசு ராஜா நிறைவேற்றுவாராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் ஒரு அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்துக்காக நன்றி செலுத்துங்க. இந்த நாளில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசேஷமாக இந்த கோவிட் பரவி கொண்டிருக்கிறது. ஜபிக்கிற ஒரு பிள்ளைக்கும் அல்லது எங்க தேசத்துல, எங்க நாட்டில, எங்க சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கும்
ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு தீங்கு வராதபடி என் தேவன் கிருபையாய் காத்துக்கொள்வீராக. போக்கிற வரத்திலும் தேவ பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் நீர் நேசித்து நடத்துங்க ஆண்டவரே. அநேகருக்கு எடுத்துச் சொல்லுங்க ஆண்டவரே. விசேஷமா இந்த காலங்களில் அட்மிஷனுக்காக கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைந்து வாழட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே குழந்தை உண்டாகட்டும். சர்ம வியாதிகள், வெடிப்புகள், பாத வெடிப்புகள், எரிச்சல்கள் எல்லாம் மாறட்டும். எல்லா சைனசிட்டிஸ் குணமடையட்டும். எல்லா வயிற்றில் இருக்கிற உபாதிகள் மாறட்டும். இன்றைய இந்த நாட்களிலே இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், பான்குரியாஸ், இதிலே பல பிரச்சனைகள், அதற்றிலிருந்து பிள்ளைகளை விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளும். டயபெட்டிக் பிள்ளைகளை கவனித்து காத்துக்கொள்ளும். சுகர், பிபி எல்லாம் கண்ட்ரோலில் நீர் வைத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கனமகிமுக்கு சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கும் நினைத்திருப்பதாக.